அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா சமத்துவம் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை தேடி தான் நாம் தினம் தினம் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சமத்துவங்கிற ஒரு விஷயம் நம் வாழ்வியல நிகழ்ந்ததாங்கிற ஒரு விஷயத்த கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இங்கே எண்ணத்தால் தான் ஒவ்வொருவரும் இங்கே பிரிந்திருக்கும். இங்கே எண்ணம் ஒருங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு சமத்துவமாக மாறுதோ அன்று தான் உங்களுக்கான வாழ்வியலும் சமத்துவம் மாறும். உங்களுக்கான வாழ்க்கையும் சமதளம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கலாங்க. ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்ச ஒருவனுக்கு ஒரே ஒரு ஞானஸ்தர் மூலியமா ஒரே ஒரு உபதேசம் கிடைச்சதாங்க. அந்த ஞானஸ்தர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, உன் உடலால் ஒரு உணர்வை உனக்குள் ஊட்டியுள்ளேன். அந்த உணர்வை நீ என்று ஆள பிறக்கின்றாயோ அந்த உணர்வின் மூலமாக உனக்கான சூட்சமங்கள் அனைத்தும் வெளிப்படுங்கிற ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும் கொடுத்துட்டு அவரும் பயணிக்க ஆரம்பிச்சாங்கிறாங்க. தனக்குள் சூழ்ந்திருக்கும் சூட்சமத்தை அவன் உணர ஆரம்பிக்கணுக்குன்னா தனக்குள் மறையப்பட்டிருக்கும் சூலாயுதம் எதுங்கிற ஒரு விஷயத்த அவனும் அறிய ஆசைப்பட்டாங்க. முதலில் தன் உடலால் உணரப்பெற்ற ஒன்றை, தன் எண்ணத்தால் ஆளப்படும் ஒன்றை அவன் எதுங்கிற ஒரு விஷயத்தை தேடி பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது தன் உடலால் உணரப்பெற்ற உணர்வை விட தன் மனம் தரும் சுவைதனை அடுத்த பகுப்பாய்வில் அவனை சுவைக்க ஆரம்பிச்சாங்க. மனம் தரும் சுவையை அவன் சுவைக்கும் பொழுது அவன் எண்ணமும் மனமும் ஒன்றுங்கிற ஒரு விஷயத்தை அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுது மனமாய் மாய்ந்து கிடந்த மற்றொரு உடலுக்கு அவனும் பயணிக்க ஆரம்பிச்சானாங்க. மனம் தரும் மந்திரமே மாயோன் தர மந்திரம்ங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்து மற்றொரு உடலான சூட்சமமான ஒரு உடல் அவனுக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சதாங்க. அப்பதான் அவனுக்குள்ள இருந்து புரிய ஆரம்பிச்சதான் இந்த சூட்சமத்தின் வெளிப்பாடு தான் சூலாயுதமா. இதனின் வெளிப்படும் தன்மை எப்படியெல்லாம் இருக்குங்கிற ஒரு விஷயத்த அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுது அவன் கையில ஒரு கமண்டலம் வந்து நின்றதாங்க. காயப்பட்ட இடமெல்லாம் கலங்கி நின்றானாம் முல்லை வேந்தன்கிற வாசகத்தை கிணங்க இடை பட்ட அனைத்து விஷயங்களுமே அவன் இடைப்பாருக்குள் மறைந்து கிடந்ததை அவனும் பார்த்து மயங்கி போனானாங்க. மல்யுத்தங்கள் பலவற்றை தன் எண்ணத்திற்குள் சுமந்த அவனுக்கு சமத்துவம்ங்கிற ஒரு விஷயம் இந்த கமண்டத்திற்குள் காய்ந்து கிடக்கிறதுங்கிற விஷயத்த அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுது உச்சகட்டமே அவனுக்குள்ளேருந்து உறுதுணையா நின்று, உயிரியல் நாதம் உன்னுள் நிலை பெற்று விட்டால் உன் உயிரின் நாதமும் உன்னுள் நிலையாய் நிலைத்திருக்கும். எண்ணம் எனும் சுவையை நீயும் சுவைக்க ஆரம்பித்து விட்டால் போதும், அந்த எண்ணமே உனக்கான சமத்துவமான ஒரு வாழ்வியலை தேடித்தரும். தாகம் தீரும் பொழுதெல்லாம் உனக்கான எண்ணத்தை மட்டும் நீ தினம் தினம் புதுப்பித்து கொண்டால் போதும், உன் எண்ணம் தரும் சுவையே உனக்கான வாழ்வியல் தரும் சுவையாய் மாறி நிற்கும். சூட்சமத்தை அறியும் அனைத்து வித்தைகளுமே இந்த சமத்துவம் எனும் வார்த்தைக்கு இணங்க சமமான ஒரு எண்ணம் உனக்குள் என்று உருவெடுக்கின்றதோ அன்று நீயும் ஒரு சூட்சமாய் சூடாயுதமாய் கமண்டமலமாய் மாறி நிற்பாயாக. அனைவருக்கும் குருவடி சரணங்க.